அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? யார்ப்பா படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸை? யாராவது புதுசு யாராவது படிக்கிறீங்கப்பா கரண்ட் அஃபேர்ஸை? யார் புதுசாக படிக்கிறீங்க? ஷமினா படிக்கிறியாம்மா? யாராவது படிக்கிறீங்களா புதுசாக கரண்ட் அஃபேர்ஸை? யார்ப்பா படிக்கிறீங்க? படிப்பதற்கு ஒரு பஞ்சாயத்து வச்சுடாதீங்க. யாராவது படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீங்க? யார்ப்பா படிக்கிறீங்க? யாரும் படிக்கிறியா? மனோஜ்குமார் படிக்கிறியா? நீ யாருமே படிக்க மாட்டேங்கிறீங்க. படி. பொறுமையா படிப்பா. இன்னுமா எடுக்கிற? தேர்றான் போடுங்க. ஐஆர்இடிஏ அரசாங்கத்தால் மதிப்புமிக்க நவரத்னா அந்தஸ்தை வழங்கியது. ரினியூவபிள் எனர்ஜிப்பா, புதுப்பிக்கக்கூடிய துறைப்பா, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி துறை. அதுக்கு என்ன மினி ரத்னாவா நவரத்னாவா? நவரத்னா. சூப்பர். எரிசக்தி துறை நிறுவனத்துக்கு நவரத்னா கொடுத்துருக்காங்க. இது என்ன நவரத்னா என்னன்னு கேட்டா பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அதனுடைய ஒரு அங்கம். ஓகேவா? நவரத்னா கொடுத்துருக்காங்க. மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னான்னு பிரிக்கிறாங்க. எதை? பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனங்களை பிரிக்கிறாங்கப்பா. அதில் நவரத்னான்னு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சில அளவுகோல் இருக்குது. ஓகேவா? அந்த அளவுகோல் பிரகாரம் இப்போ நவரத்னா அந்தஸ்தை ஐஆர்இடிஏ வாங்கியிருக்குது. ஓகேவா? அதில் நவரத்னா, மகாரத்னா, அப்புறம் மினி ரத்னா 1, மினி ரத்னா 2 பிரிப்பாங்க. அதில் இந்த நவரத்னா அந்தஸ்தை யார் வாங்கியிருக்கா? ஐஆர்இடிஏ வாங்கியிருக்குது. ஓகேவா? பொதுத்துறை நிறுவனங்களுடைய வகைப்பாடு, அவங்க பண்ணுற அச்சீவ்மெண்ட் சார்பா, அவங்களுடைய சாதனையின் அடிப்படையில், விற்பனையின் அடிப்படையில் அது அவங்களுக்கு கொடுப்பாங்க. 2வது பாயிண்ட்டுப்பா. வணிகத்தாள் வெளியீடுகள் 4 ஆண்டு உயர்வாக உயர்ந்துள்ளன. என்பிஎஃப்சி கமர்ஷியல் பேப்பர் வணிகத்தாள் யார் வெளியிடுறா? ஆர்பிஐயா? செபியா? சிபி. சிபின்னா வணிகத்தாள், கமர்ஷியல் பேப்பர். புரியுதா இல்லையா? கமர்ஷியல் யார் வெளியிடுறா? கமர்ஷியல் பேப்பர்னா அது ஒரு பாண்டு மாதிரி பேப்பர் வெளியிடுவாங்க. அவங்க காமர்ஸ்ல படிச்சா தெரியும். கமர்ஷியல் பேப்பர் ஆர்பிஐ வெளியிடும். இப்ப அதிகமா இருக்குதா குறைஞ்சிருக்குதா? என்ன இருக்கு மனோஜ்குமார்? அதிகமா இருக்குதா குறைஞ்சிருக்குதா? எவ்வளவு அதிகமா இருக்கு? எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாக உள்ளது? அதிகமாக உள்ளது 1 to 2 உள்ளது. அதிகமாக உள்ளது. அந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. கமர்ஷியல் பேப்பர், பிசினஸ் பேப்பர், வணிகத்தாள். ஓகேவா? அது ஒரு டெபாசிட் மாதிரி. அந்த பேப்பர் அதிகமாக ஆர்பிஐ வெளியிட்டு இருக்குது. 3வது பாயிண்ட். 21வது U20 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் 2024 இந்திய தடகள வீரர்கள் பிரகாசித்துள்ளனர். ஆசிய தடகள எங்க நடக்குது? 21 ஆசிய தடகள போட்டி எங்க? அத்லெட்டிக்ஸ் எங்க நடக்குது? பெரு. சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தானே அது? சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி பெரு. முக்கியமான நாடு பெரு. சில்வர் அதிகமாக கிடைக்கும். பெரு நாட்டில் நடைபெறுகிறது. அது நாம நிறைய பதக்கம் வாங்கியிருக்கோமா? இந்தியா அதிக அளவு பதக்கம் வாங்கியிருக்குதா? இந்திய தடகள வீரர்கள் சாதனை பண்ணியிருக்காங்க. தடகள வீரர்கள் சாதனை
சவுண்டை கம்மி பண்ணிக்க மனோஜ் குமார். அடுத்த பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்னப்பா? பொறுமையா படி. சவுண்டை கம்மி பண்ணி அழகா பொறுமையா படி. ஷார்ஜா ஆசிரியர் ஜூனா ஜஸ்டஸ் பிராந்திய கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்பு ஆசிரியர் விருதை வென்றார். ஷார்ஜாவுடைய ஆசிரியர் அங்க ஷார்ஜா யுஏ இருக்குது. அதோடைய ஆசிரியர் பேர் என்ன? ஷார்ஜா ஆசிரியர் பேர் என்னப்பா? ஜீனா ஜஸ்டஸ். ஜீனா ஜஸ்டஸ் பிராந்திய கேம்பிரிட்ஜ். ஜீனாவா? இவர் வந்து ஆக்ஸ்போர்டா கேம்பிரிட்ஜா? கேம்பிரிட்ஜோட சிறந்த ஆசிரியருடைய அவார்டு வாங்கியிருக்கிறார். கேம்பிரிட்ஜ்ல சிறந்த ஆசிரியரா? மதிப்புமிக்க ஆசிரியரா? மதிப்புமிக்க அர்ப்பணிப்பு ஆசிரியர். மதிப்புமிக்க அல்லது அர்ப்பணிப்பு ஆசிரியர் வாங்கியிருக்கிறார். அல்லது அர்ப்பணிப்பு ஆசிரியர் வாங்கியிருக்கிறார். ஆசிரியர் எழுதிக்கோங்கப்பா. கேம்பிரிட்ஜ் ஒரு மிகவும் முக்கியமான பல்கலைக்கழகம், தெரியுமா இல்லையா? காரல் மார்க்ஸ் வந்து அம்பேத்கர் இருந்து எல்லாமே கேம்பிரிட்ஜ் தான் படிச்சாங்க. ஓகேவா? அங்க இருக்கக்கூடியதுக்கு மதிப்புமிக்க அல்லது அர்ப்பணிப்பு விருதை வந்து யாரு? ஜினா வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி வணிகத்தாள் வெளியீடு அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நவரத்னா அந்தஸ்தை வந்து IREDA வாங்கியிருக்குது. புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி துறை நிறுவனம் அது அவங்க வாங்கியிருக்காங்க. அதிலே வந்து பொதுத்துறை நிறுவனங்களே வந்து 3 வகையா 4 வகையா பிரிப்பாங்க. அந்த வகைப்பாடு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து, புரிதா இல்லையா? மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா 1, மினிரத்னா 2ன்னு பிரிப்பாங்க. அதே நீங்க படிப்பீங்க. இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுப்பா, கரெக்டாக ரெடியாக இருங்கப்பா. ரேஷ்மா புட்டுரியா ஸ்லைடா? யார் போறா? யாராவது ஒருத்தன் போட்டுங்கப்பா. ஓகேவா? எழுதியாச்சு சார். என்னப்பா? இல்ல சார், எழுதல சார். ஸ்கான் லேட்டா வந்து நினைக்கிறேன். எழுது. ஏன் நெக்ல வருஷானோ முதலே வர வேண்டியதானே சார்? நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு சார். சார் சொல்லுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சொல்லுப்பா. போலாம் சார். போலாமா? அடுத்து படிப்பா. ஹிட்டாச்சி பேமெண்ட் சர்வீசஸ் இந்தியாவில் மேம்படுத்தக்கூடிய ஏடிஎம்களை அறிமுகப்படுத்துகிறது. ஹிட்டாச்சி அறிமுகப்படுத்துது. பேமெண்ட்னா செலுத்துகை வசதிகள், எடுக்கும் வசதி, செலுத்துகை வசதிகளை ஏடிஎம் மூலமாக, அது மேம்படுத்தப்பட்ட ஏடிஎம்மாக இருக்கும். இப்போல்லாம் ஃபேஸ் வந்தால் தான் சிலதான் வெளிநாட்டில் வந்து ஏடிஎம் வரும், தெரியுங்களா? உங்கள் ஃபேஸ் எப்படி செல்ஃபோன் அந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட ஏடிஎம்ஸ் வருது. இங்கே இந்தியாவில் வந்துடும் மேம்படுத்தப்பட்ட ஏடிஎம்ஸ் வருது, தெரியல? ஃபேஸ் உங்கள் ரெக்கனைஸ் பண்ணால் தான் ஏடிஎம்லேயே பணமே வரும். இதா இல்லையா? அறிமுகப்படுத்திக்கிறது, தெரியுங்களா? ஹிட்டாச்சி ஜப்பான் கம்பெனியா அறிமுகப்படுத்திக்கிறது. ஃபாரினா நீ ஏடிஎம் ஃப்ராட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் போய் உங்கள் ஃபேஸை காமிச்சாதான் பணமே வரும். அந்த மாதிரி இவங்களும் இந்தியாவில் அறிமுகப்படுத்துவான்னு நினைக்கிறேன். சார் கேஷ் ரீசைக்ளிங் மிஷின் அப்படின்னா என்ன சார்? ஆமாவா? கேஷ் ரீசைக்ளிங் மிஷின் அப்படின்னா என்ன சார்? ஆமாவா, சைக்கிளாக உங்களுடைய அட்வான்ஸாக போயிடுவீங்க. இப்போ புரிதா இல்லையா? நீங்கள் போய் நின்னாதான் வரும் பணமே, என்ன வராது ஏடிஎம்ஸ்லாம்.
அதே மாதிரி யாரும் திருட முடியாது, ஏடிஎம் உடைக்க முடியாது. அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வராங்க ஹிட்டாச்சி. அடுத்த பாயிண்ட்ப்பா. இந்தியாவின் தொழில்துறை பொருட்கள் இறக்குமதியில் சீனாவின் வளர்ந்து வரும் பங்கு, தாக்கங்கள் மற்றும் பரிந்துரைகள். சீனாவின் இந்தியாவின் தொழில் சீனா அதிகமா இறக்குமதி பண்ணுதா? தொழில்முறை பொருட்கள் மீதான இந்தியாவின் சார்பு. இந்தியாவின் தொழில்துறை சீனா அதிகமா இறக்குமதி பண்ணுதா? ஆமாங்க. 2 நாடு தான் உலகத்துல மார்க்கெட், ஒன்று சீனா, இன்னொன்று இது இந்தியா. அதிக இறக்குமதி. ஏன்னா அவங்க நிறைய பொருள் நாம தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சீனா கூட நம்ம டிஜிட்டலில் வந்துட்டு இது மாதிரி இல்லையா, டிஜிட்டலில் வந்து இந்தியா தான் டாப் எடுக்குது, சீனாவை மிஞ்சி போச்சு, தெரியா இல்லையா? டிஜிட்டல் பரிவர்த்தனையில இந்தியா தான் டாப்ல இருக்குது. பரிவர்த்தனையில இந்தியா டாப் இருக்குது. இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது. அப்ப நமக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ப்பா. சுனில் குமார் யாதவ் ஐஆர்எஸ் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். டைரக்டராக நகர்ப்புற மேம்பாட்டு, மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு இயக்குநராக இருக்கிறார். மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு துறையில் இயக்குநராக இருக்கிறார். தெரியுங்க. ஐஆர்எஸ் தெரியுமா? இன்கம் டாக்ஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்திய வருவாய்த்துறை பணி. முக்கியமானது இந்திய வருவாய்த்துறை பணி, அது முக்கியமான பணி. ஐஏஎஸ் மாதிரி ஆட்சி பணி மாதிரி இன்கம் டேக்ஸ் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் அவங்க தான் கவனிப்பாங்க. டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அவங்க பார்த்துக்குவாங்க. எழுதிக்குவாங்க. சுனில் குமார் ஐஆர்எஸ் ஜாயின் பண்ணி இயக்குனர். அது இதுக்கு முக்கியமான போஸ்ட்டுப்பா. அது மத்திய நகர்ப்புற மேம்பாடு முக்கியமான எல்லா திட்டங்களுக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க தான் அமுல்படுத்துவாங்க. கரெக்டா எழுதிக்கோங்க. சார் சொல்லுங்கப்பா. அந்த 6th பாயிண்ட் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்தியாவுடைய தொழில்துறை வந்து நிறைய இறக்குமதி சீனா பண்ணுது. இந்தியாவுடைய தொழில்துறை பொருட்களோட இறக்குமதி சீனா வந்து அதிகமா இறக்குமதி பண்றாங்க. இப்போ உலக அளவில் டிஜிட்டலுக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் சாதனம் டிஜிட்டல் துறையில் இந்தியா தான் முதலிடமா இருக்குது. அப்ப இந்தியாவுடைய பொருட்களை வந்து அதிக அளவு வந்து சீனா இறக்குமதி பண்றாங்க. ஓகேவா? இறக்குமதியில வந்து முதல்ல அமெரிக்கால வந்து இப்போ இறக்குமதியில் இவங்க வந்திருக்காங்க. இறக்குமதி பண்றதுல முன்னணி வகிக்கிறாங்க. இறக்குமதினா நாம அவங்கள்ட்ட இருந்து நிறைய வாங்குறோமா சார்? இல்ல, அவங்களும் நம்ம இறக்குமதினா அவங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு நாடு இறக்குமதி அதிக அளவு பண்ணுதோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து நலிவடையும். எந்த ஒரு நாடு ஏற்றுமதி அதிகமா பண்ணுதோ அந்த நாட்டின் பொருளாதாரம் வளமா இருக்கும். இதுதான் பேசிக். ஓகேவா? அப்ப அந்த பேசிக் வச்சு கொண்டு போகும். ஓகே சார். சிபிஎஸ்இ இனி ஒரு சேலத்துல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். புரியுதா? சொல்லுங்க சார். ஸ்கூல் போயிருந்தேன். ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க, அட்வைஸ்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. பாவம், எனக்கு தேவையில்லாத நேரங்களும் இதுங்களும் காலங்களும் நீ விரயமாச்சு. காலையில போயிருந்தேன்.
அங்க போய் பார்க்கின்ற போது எப்படி ஒரு மாணவன்ட்டு வந்து பணத்தை எப்படி எடுக்கலான்னு பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாதிரி தான் எல்லா கல்வி நிறுவனம் மாறி போச்சு. சரிங்க, எல்லா கல்வியும் சிபிஎஸ்சியா மாறுதுப்பா, மெட்ரிகுலேஷனாக தூக்கிட்டாங்க, எல்லாம் சிபிஎஸ்சியா மாறுது. சரிங்க, இப்போ நான் ஒரு இதுக்கு ட்ரெயின் போயிருந்தப்ப குட் இண்டியா மூமெண்ட்டை பற்றி ஒரு 4 லைன் சொல்ல சொன்னேன். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்களுக்கு எம்ஏ, பிஎட், எம்எட் ஒரு பொண்ணு குட் இண்டியா மூமெண்ட்டை பற்றி ஒரு 4 லைன் சொல்லுங்கம்மா. குட் இண்டியா மூமெண்ட்டும் சிபிஎஸ்சியில் வந்து 3 பக்கம் இருக்குது. என்ன சொல்லுவோம் ரேஷ்மா? குட் இண்டியா மூமெண்ட்டை பற்றி என்ன சொல்லுவோம்? ஒரு 4 லைன் சொல்லு பார்க்கலாம். சார் 1942ல அதுக்கு முன்னாடி வந்து கேபினெட் கமிஷன் வந்தாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் குட் இந்தியா மூமெண்ட் இது பண்ணாங்க. புல்லட் பாயிண்ட் சொல்லுவாங்களா, அந்த 3 பாயிண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதி பார்க்கலாம். சார் அப்போதான் சார் காந்தி வந்து டூ ஆர் டை அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதோட ஹீரோயின் வந்து அருண் அஷ்டபள்ளி சார். அதோட ஹீரோ வந்து பிரகாஷன் சார். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ரேஷ்மா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து உன்னை எவ்வளோ நடத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குட் இண்டியா மூமெண்ட் இஸ் த லாஸ்ட் ரிசோர்ஸ் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் வேணும். செகண்ட், திஸ் மாஸ் மூமெண்ட் ரிசல்யூஷன் பாஸ்ட் இன் பாம்பே. ஓகேவா? அவர் தமிழ்நாடு லீடர் காமராஜர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். 3வது பாயிண்ட், இட் இஸ் லாஸ்ட் வெப்பன் handed to the Gandhi and said do or die. ஓகேவா? அதுக்கப்புறம் திஸ் மூமெண்ட் கால்டு ஆகஸ்ட் ரெவல்யூஷன். ஓகேவா? திஸ் மூமெண்ட் என்டையர்லி spread in around India 5 years. This movement is around 5 India within 5 years. The youngest president யாரு? மௌலானா அபுல் கலாம் மாஸ்டர் lead the movement. புரியுதா இல்லையா? The movement யாரு ஹீரோ? யாரு? குட் இண்டியா மூமெண்ட் ஹூ? யாரு? ஜெயபிரகாஷ் நாராயணன். குட் இண்டியா மூமெண்ட் ஹீரோன்னு யாரு? அருண் ஆசப்பள்ளி. ஓகேவா? குட் இண்டியா மூமெண்ட் இஸ் அனௌன்ஸ்மெண்ட் ரேடியோ யாரு? யார் ரேடியோ யார் நடத்தினா? உஷா மெஹதா. இதெல்லாம் சொல்றோம். நீ சொன்னதை கூட அவங்க சொல்லலை. புரியுதில்ல? நீயாவது சொன்ன ஒரு காமெடி சொன்ன. புரியுதில்ல? நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னேன். இதா இல்லையா? அவங்க வந்து ஒன்று சலுகா சொன்ன மாதிரி நம்ம ஜாஃபதின் இருந்தால் பார்த்தியா இங்கிலீஷ் பேசிட்டு அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறாங்க தவிர டஸ் நாட் ஸ்ட்ராங் இன் சப்ஜெக்ட், ஒன்லி ஸ்ட்ராங். அது கூட வர ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட. அதில் போட்டிருக்கான். இவ்வளோ பாயிண்ட் இருக்குது தெரியும். அதில் வந்து மெயினாக வந்து இன் பிகாஃப் ஆஃப் தமிழ்நாடு த கிரேட் லீடர் பெருந்தலைவர் காமராஜர் பார்ட்டிசிபேட் திஸ் ரெசல்யூஷன் அண்ட் he come back and arrested and sent to the வேலூர் ஜெயிலா. கரெக்டாக ரேஷ்மா? வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பப்படுவார் நினைக்கிறேன். அவர் வந்து ட்ரெயினில் கூட இறங்க மாட்டார். அந்த பாம்பே மீட்டிங் முடிச்சு உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அவரை பாம்பே ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. பாம்பே நேரம் வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் அவரை. இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். புரியுதில்ல? இந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் அடாப்ரேட் பண்ணியிருக்காங்க. புரியுதில்ல? நான் கூட வந்து உங்களுக்கு வந்து குட் இண்டியா மூமெண்ட்டை பற்றி சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு 7-8 பாயிண்ட் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய கட்டாயம். எழுதியாச்சா? எழுதியாச்சு சார். ரைட், போலாமா? குட் இண்டியா மூமெண்ட் கரெக்டாக இருந்ததா? இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய முக்கியமானது. யார்ப்பா சொல்றீங்க? ரிவிஷன் யார் சொல்றீங்க? ஆன்சர் நான் சொல்றேன் சார், என்ன கேளுங்க சார்னு சொல்லி யாரா இருக்கீங்களா? இருக்கீங்களாப்பா? யார் சொல்றது? சாப்பிட்றீனா சொல்றியா? பரிதிமாறு கலைஞனுடைய படைப்புகள் என்ன? 2 நாடகம் எழுதியிருப்பார் பரிதிமாறு கலைஞர். அதனுடைய படைப்புகள் என்ன? ரூபாவதி, கலாவதி சார். கலாவதி, கலாவதி, ரூபாவதி. ஃபர்ஸ்ட் தமிழ யார்? உயர் தமிழ் செம்மொழி யார் சொன்னா? தமிழ பரிதிமாறு கலைஞர். உயர்தனி செம்மொழி. உயர் தமிழ் தனி செம்மொழி சொன்னார். உயர் தனி செம்மொழி. உயர் தமிழ் தனி செம்மொழி. தமிழை சேர்த்து சொன்னீங்க. உயர் தமிழ் தனி செம்மொழி சொன்னவர் யாரு? பரிதிமாறு கலைஞர். அவர் தான் முத அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு.
செம்மொழி மாநாடு எங்க நடந்தது? கோயம்புத்தூர். செம்மொழி மாநாடு கலைஞர் நடத்தினாரு. பெரிய லெவல் இருந்தது அது. ஒரு மொழிக்காகவே ஒரு மாநாடு நடத்துற ஒரே ஆளு நம்ம தான். கோவை நடந்தது. சரி, ஹெச்டி இண்டெக்ஸ் முக்கியத்துவம் என்ன? ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றது. முக்கியத்துவம் கேட்கறேன். இது முக்கியத்துவம் என்ன? எதை முக்கியத்துவப்படுத்துறாங்க? ரெண்டு விஷயம் எதை ரெண்டு விஷயத்தை முக்கியத்துவம் படுத்துறாங்க? என்ன விஷயங்கள் அது? என்ன விஷயங்கள் தெரியுங்களா? ரெண்டு விஷயம் முக்கியத்துவம். கல்வி, இன்னொன்னு வாழ்நாள் தலா வருமானம். கல்வி, சுகாதாரம். வாழ்நாள் தலா வருமானம், சுகாதாரம், அப்புறம் வாழ்நாள். சுகாதாரம் இருந்தா வாழ்நாள் தான் வந்துடும். ரெண்டு தான் முக்கியத்துவம் படுத்துறாங்க. ஓகேவா? கீதா கோபிநாத் யாரு சொன்னேன்? கீதா கோபிநாத் எந்த அமைப்புல வந்து இருக்காங்க? பூ அமைப்பு. அது வந்து சௌமியா. கீதா கோபிநாத் இருக்காங்க. சூப்பரா படிக்கிறீங்க. துணை இயக்குனர் இருக்கிறாங்க. நான் சொன்னனே, இக்பால் சிங் தாலிபான் அவங்களுடைய மனைவி. 1994 ஃபர்ஸ்ட் ரேங்க். சூப்பரா சொன்னேன். ஆனா அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. நல்ல வேலை நாமெல்லாம் போல. நான் தான் நினைச்சேன் அவர் ரிசைன் பண்ண பிறகு நினைச்சேன். அப்ப ஒரு ராஜுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு இப்ப நெல்லூர்ல வந்து கேண்டிடேட். அவர் காங்கிரஸ் உடைய கேண்டிடேட். அவர்லாம் பாஸ் பண்ணும்போது எங்களை அட்வைஸ் பண்ணுவார் தெரியுமா இல்லையா? அவர் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் உடைய கேண்டிடேட்டா நெல்லூர்ல நிக்கிறாரு. அவருக்கு பிரச்சாரம் பண்ணதுக்காக சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். புரியுதா இல்லையா? அப்போ வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து வேற மாதிரி டிபெண்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க நினைக்கிற இதை வந்து அச்சீவ் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. டிஃபர் ஆகுது. நான் தான் பார்த்தேன். அவர்லாம் ஏன் ரிசைன் பண்ணாருன்னு தெரியலன்னு நினைச்சேன். புரியுதா இல்லையா? மணிப்பிரவ நடனம் என்ன? வடமொழியில கலந்து இருக்கிறது. தமிழும் வடமொழியும் கலந்துருக்குதா மணிப்பிரவ கேட்பாங்கப்பா. ஐஏஎஸ் மெயின்ஸ்லேயே கேட்டுருந்தாங்க. வடமொழி கலப்பு எழுதிக்கோங்கப்பா. அதை வந்து ஒழித்தவர் யாரு? தனித்தமிழ்நடை யாரு? பரிதிமாறு கலைஞர். தனித்தமிழ் மொழி வந்து பரிதிமாறு கலைஞர். நீ படிச்ச வரைக்கும் சொன்னதே போது ரேஷ்மா, வருத்தப்படாத. ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? அது வந்து பரிதிமாறு கலைஞர். சார் அது क्वेश्चन பாக்கும்போது ஞாபகம் வந்துரும் சார். நீ டக்குனு சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து சல்கா தான் சொல்றேன். ஐஏஎஸ் எழுதுறாங்க பத்தி அவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட் எழுதணும். நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். 1942 டூ ஆர் டே அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஆகஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லலாம். மிஞ்சி போனா அப்புறம் 10th புக்கை பேஸ் பண்ணும்போது ஹீரோ யாருன்னு சொல்றாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், உஷா மேத்தா ரேடியோ, ஹீரோயின் அருண் ஆசைப்படி. இதெல்லாம் அதிகப்படியான பாயிண்ட்ஸ். ஓகேவா? தமிழகத்துல வந்து பல இடங்கள கலவரம் நடக்கும். மதுரை, வேலூர், அதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அவ்வளவு எல்லாமே சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? நீ சொன்ன வரைக்கும் சூப்பர். பின்ன அப்துல் ரஹ்மான் ஸ்கூல்ல கூப்பிடுறாங்க. பழமா வேணாமா சார்? இன்ஷால்லா நல்லபடியா போயிட்டு வாங்க சார். எதுக்கு? ஏன்டா? இல்லங்க சார், நமக்கு கௌரவப்படுத்தி எங்க கூப்பிடுறாங்களோ அங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஆவது நீங்க தலையை காட்டிட்டு வரணும். உன்னை நீ எழுந்துடுவாய் அல்லவா? இல்ல சார், என்ன இழக்கிறதுக்கு சொல்லல சார், எங்களையும் பாத்துக்கங்க. என்னை நான் இழந்து விடுவேன்னு சொன்னடா. அப்பா எங்க பையன் சொன்ன தெரியுமா? அப்பா நீ நாலேஜ் ஃபுல்லா பேசுறப்பா, உன்னை வந்து கூலிக்காரங்க கூப்பிடுறாங்கப்பா, உன்னை இழந்துடாதப்பான்னு சொன்ன. அற்புதமா 15 வயசு எங்க பையன் பையன். உன்னை இழந்துடாதப்பா, நீ விசூஷனுடைய டைரக்டர் பண்ண சொன்னான். உண்மை அதான். சரிங்களா? இல்லங்க சார், அது அந்த ஃபீல்ட பத்தி எனக்கு சரியா தெரியல. உங்களுடைய சுதந்திரம் போகுது அப்படின்னா வேண்டாம். ரிசோர்ஸா இருக்கனால கூப்பிடுறான். புரியுதா இல்லையா? ரிசோர்ஸா இருக்கனால எல்லாம் கூப்பிடுவானுங்களா? ஆட்களா? நம்மள கூப்பிடக்கூடிய ஆட்களா? நம்மளுடைய இது வந்து ரேஷ்மா மாதிரி, மனோஜ்குமார் மாதிரி, அப்துல் ரஹ்மான் மாதிரி, பரீது மாதிரி, ஷானு எல்லாத்தையும் விஷயம். அது முக்கியம் இல்ல. அதோட ஒரு முக்கியமான நடிகரை கூப்பிடுறாரு ஒரு இன்ஸ்டியூட். புரியுதா? ஒரு முக்கியமான நடிகரை. இப்ப சொன்னா ஐஏஎஸ் போன் பண்ணாரு பாத்தியா? ஒரு நடிகர், 3 பேர் குடும்பத்து நடிகர். அவங்க ஒரு இன்ஸ்டியூட்ட கோயம்புத்தூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆள் இல்லை, அது கூப்பிடுறாங்க. அதுக்கே நான் யோசிக்கிறேன். பயோடா கூட இன்னும் யோசிச்சே கொடுக்கலாமா வேணாம்னு யோசிக்கிறேன். தெரியுங்களா?
சார் அவங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க சார். கல்வி நிறுவனம் 3 பேருமே நடிகர்கள். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பழம்பெரும் நடிகர், ஆமா எம்ஜிஆர் வச்சிருப்பாங்க. 2 பேர் இளைய தலைமுறை நடிகர்கள். அவங்களுடைய சமுதாயத்துக்காக அவங்க ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து பொட்டன்ஷியலான ஆள் கிடைக்கல. என்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் ரெஃபர் பண்றாரு, இவரை போடுங்க சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அவர் வந்து சரி, அவர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க குடும்பத்தோட, வந்த பிறகு வந்து ரெஃபர் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா சார்? ஒரு 2 மினிட்ஸ் சார் எழுதிக்கிறேன் ப்ளீஸ். ஒரு சொன்ன விஷயங்களை வச்சு அவங்க யாருன்னு இல்ல நான் சொன்ன விஷயங்களை வச்சு அவங்க யாருன்னு சொல்லக்கூடிய சக்தி வந்து சலகா கொண்டு ரேஷ்மா கொண்டு நானும் கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட் சார். ஒரு டவுட் சார், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இந்தியால தலைமையகம் எதுவும் இருக்கா சார்? இல்ல, கல்வித்துறை மனிதவள மேம்பாடு தான் வரும். கல்வினுக்கு பத்தி எங்க கல்வி வச்சிருக்கும் பத்தி நம்ம இப்ப வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பள்ளி கல்வித்துறை இருக்குது. இன்னொரு வந்து உயர்கல்வித்துறைக்கு பத்தி அந்த கல்வி என்ற வார்த்தையே மனித மேம்பாட்டு துறையா போயிடும். எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போனா அங்கதான் எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லா கல்வியும் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அமைச்சகத்துக்கு பேர் தான் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். யூஜிசி அவங்க கண்ட்ரோல் தான் வரும். ஓகே சார். நீ கண்டுபிடிச்சிட்ட ரேஷ்மா? சார் நானே கண்டுபிடிச்சிட்டேன் சார். வெரி குட். அந்த அளவுக்கு நாளை தான் பெரிய விஷயம், சூப்பரான விஷயம். போலாமா சார்? 1 மினிட் சார் ப்ளீஸ். நீயே கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன இருக்குது? நீயே ஒரு காரல் மார்க்ஸ் மாதிரி தான். நேற்று அவர் சொன்ன சேலரியே வேற, புரியுதா இல்லையா? ஆனால் நம்ம வந்து எங்களுடைய அம்மாவுடைய கனவுனா சதிஞ்சு போயின்னு நினைக்கப்போம். புரியுதுல? அங்கெல்லாம் போயிட்ட பிறகு அங்கெல்லாம் வந்து பிரெயின் அண்ட் ட்ரைன் ஒரு தியரி சொல்லுவார், புரியுதா இல்லையா? யாரு? தாதாபாய் நவ்ரோஜி சொன்ன தியரி மாதிரி நம்ம ஆயிடும். தெரியுங்களா? அங்கேயும் கல்வி தானே சார் போறீங்க. ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கும் ஒரு கையேந்தி பவனுக்கும் டிஃப்ரெண்டேஷன் இருக்குது சாப்பிட்டீங்கன்னா. ஒரு கார்பரேட் நிறுவனம் வேற மாதிரி இருக்கும், கையேந்தி பவன் வேற மாதிரி இருக்கும். இப்போ கையேந்தி பவன் நீங்கள் போய் காசுனா கூட கையேந்தி பவன் கொடுப்போம். புரியுதானே? இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட படிக்கிறேன், அவங்களுக்கு தெரியும் புரியுதானே எவ்வளோ லிபர்ட்டியாக இருப்பேன்னு சொல்லி. நான் வந்து கஷ்டப்பட்டா கூட அவங்களை கஷ்டப்படுத்த வைக்க மாட்டேன். இதில் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நீங்கள் பாரதிதாசன் பிறந்தநாளா? பாரதிதாசனுடைய பிறந்தநாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. நேத்து சார். நேத்தா? இன்னைக்கு நேற்று. புரியுதுல்ல? அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து போத்துக்கணும் தவிர அவங்களுடைய லிஃப்ட். இன்னைக்கு ஒரு பையன் வந்து பேங்க் பிஓவா இன்னைக்கு பேங்க் மேனேஜராக இருக்கான் காட்பாடியில், புரியுதா இல்லையா? நீங்கள் வந்து 12 மணிக்கு பேசும்போது அழுதுட்டான். இன்னும் எவ்வளோ சார், என்ன சார் தேவை, உதவி தேவைன்னு கேட்டான். சேலத்துக்கு சார் என்ன சார் தேவைன்னு கேட்டான். எல்லாம் எதுவும் தேவையில்லப்பா, நல்லபடியாக இருக்கலாம். திரும்ப அவன் லைஃப்பை வந்து லிஃப்ட் பண்ணுறோம்ல. இப்போ ஷானு லைஃப்பை லிஃப்ட் பண்ணுறோம். இப்போ சல்கா இருக்குன்னா சல்காலாம் வந்து கனவு காண முடியாது, ஐஏஎஸ் பண்ண உடைச்சிருக்கிறோம். ரேஷ்மா அவன் நினைக்கிறோன்னா இதெல்லாம் வந்து கார்பரேட்டில் பண்ண முடியாது இல்லை சாப்பிட்றீங்கன்னா. கார்பரேட்டில் பணம் மட்டும் தான் பார்ப்போம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே சார் எழுதி இதுக்காக சொல்கிறேன். போட மாட்டுது. ரிவிஷன் யாருப்பா பதில் சொல்கிறா? மனோஜ்குமார் பதில் சொல்லியா? இல்லை வேற யாரும்? நிறைய பேர் இருக்கீங்க. இல்லை சாப்பிட்றீங்க யார் பதில் சொல்றீங்க ரிவிஷனுக்கு? யாருன்னா பதில் சொல்லுங்கப்பா. யார வேணா சொல்லலாம்ப்பா, இதா இல்லையா? யார வேணா சொல்லலாம். போலாமா ரிவிஷனு? கொஸ்டின் டிஸ்கஷன். டிஸ்கஷனா ரிவிஷன்? அப்போ அதுவும் ரிவிஷன் தான், கொஸ்டின் டிஸ்கஷன் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடன் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? இந்தியாவுடன் பாகிஸ்தான். எது அதிக? பங்களாதேஷ். பங்களாதேஷ். அதிக எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பங்களாதேஷ். பகிர்ந்து கொள்ளும் நாடு. அதிக கிலோமீட்டர் பகிர்ந்து கொள்ளும் நாடு பங்களாதேஷ். அங்க என்ன ஃபேமஸ் ரேஷ்மா? பங்களாதேஷ் என்ன ஃபேமஸ்? யாராவது தெரிஞ்சா கூட சொல்லுங்கப்பா. இது ஜூட் சணல் தானே அங்க ஃபேமஸ். ஜூட் தான். ஜூட் இல்லைன்னா நாடே கிடையாது. சணல் தான் அங்க ஃபேமஸ். அதே மாதிரி இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நதிநீர் ஒப்பந்தம் இருக்கு. இந்தியாவுக்கும் என்ன நதின்னு தெரியுமா? தீஸ்தா நதி இருக்கு பத்தியா? அது இருக்குது. தீஸ்தான் நதி இருக்குது. அந்த நதியை வந்து அங்க ஒப்பந்தம் பண்ணிருக்கோம் போது. அதே மாதிரி வந்து அங்க வந்து பத்மான்னு சொல்லுவாங்க. கங்கை வந்து பங்களாதேஷ்ல பத்மான்னு கூப்பிடுவாங்க. கங்கையை கங்கை என்னன்னு கூப்பிடணுமாங்க? பத்மான்னு கூப்பிடுறதா முக்கியமான பாயிண்ட்டுப்பா.
தீஸ்டா நதின்னு இருக்குது. நமக்கு அவங்களுக்கும் ரொம்ப உறவு சூப்பராக இருக்குது. டாக்கா நகரம் இருக்கு பார்த்தியா? அங்கே என்ன கட்சி ஆரம்பித்தான்? டாக்கா நகர் தொடங்கப்பட்ட கட்சி பேர் என்ன? முஸ்லிம் 1006 முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சாங்க. 1006 டாக்கால முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி எங்க என்ன ஸ்பெஷலு, மக்கள் தொகை வந்து பயங்கரமான அடர்த்தி தெரியல. மக்கள் தொகை சரி அடர்த்தி. அங்கதான் மைக்ரேஷன்லாம் இந்தியாவுக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம சிஏஏ கொண்டு வந்தோம் தெரியுமா. மக்கள் அடர்த்தி பயங்கர அதிகமா இருக்காங்க. இந்தியாவுடன் குறைந்த எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் 103 கிலோமீட்டர் எவ்வளவுதான் இருக்கும். இந்தியாவுடன் குறைந்த அளவு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு. ஒவ்வொரு நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஆப்கானி பத்தி சொல்ல ரேஷ்மா, 4 வார்த்தை சொல்லு ஆப்கானிஸ்தான் பத்தி. ஆப்கானிஸ்தான் சொல்லு பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான்ல ஒரு முக்கியமான முகலாய மன்னனுடைய கல்லறை இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா ரேஷ்மா? யாருக்காவது தெரியுமா? ஆப்கானிஸ்தான்ல ஒரு முகலாய மன்னனுடைய கல்லறை இருக்குது. யாரு தெரியுமா? பாபர் சார். காபூல். யார் கல்லறை? பாபர். பாபருடைய கல்லறை. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். பாபருடைய கல்லறை அங்கதான் இருக்குது. வேற என்ன இருக்கு? ஆப்கானிஸ்தான் என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா ஆப்கானிஸ்தானை பத்தி? தாலிபான். தாலிபான் அது வேற. அது வந்து அது தேவையில்ல, செப்பரேஷன் குரூப்ஸ் அது தேவையில்ல. அங்கதான் இந்து குஷ் மலை இருக்கு தெரியுமா? இந்து குஷ்னு ஒரு மலை அங்கதான் இருக்குது. ஒரு காமெடி ரோட் சொல்லுவான், வடிவேல் காமெடி. இந்து குஷ் மலை அங்கதான் இருக்குது, ஓகேவா? ரெண்டாவது புத்தருடைய விவகாரம் அங்கதான் இருக்கு. இந்து குஷ் அங்கதான் இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்குது. ரைட். இந்தியாவுடன் கடல் எல்லையை பகிர்ந்து நாடு எது? இந்தியாவுடன் கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? சீரு பவுண்டரி எது? எது ரேஷ்மா? கடல் எல்லை எதுப்பா? யாரா தான் சொல்லலாம்பா. சார் ஸ்ரீலங்காவா சார்? ஸ்ரீலங்கா. அது ஸ்ரீலங்கா தான். கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஸ்ரீலங்கா. என்ன ஸ்ட்ரைட் பிரிக்குது? பாக். ஜலசந்தி. நாடு வந்து இலங்கை. பார்க் நீர்ச்சந்தி பிரிக்குது. எழுதிக்கோங்கப்பா. ஸ்ட்ரைட் பிரிக்குது. அந்த நாடுகளை பத்தி கேட்பான்ப்பா. இந்தியா அண்ட் நெய்பர்ஸ் பத்தி கேட்பான். பாகிஸ்தானை பத்தி நிறைய படிக்கணும் நீங்க, புரியுதா இல்லையா? பாகிஸ்தான் இருக்குது, இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பர்மா இருக்குது, நேபாள் இருக்குது, பூட்டான் இருக்குது. இதை பற்றிலாம் படிக்கணும். நேபாளம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் சார்க்குடைய செயலகம் இருக்குது. காட்மண்டு இருக்குது. காட்மண்டு தான் இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் முக்கியமானது. எழுதுங்கப்பா. சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இன்னைக்கு பல பரிமாண வறுமையை பார்க்கணும். அதை வந்து அடுத்த வாரம் டெஸ்ட் வைக்கணும். அவ்வளோதான் அப்பா. இன்னும் 30 நாள் தான் இருக்குது. 31 நாளா? அவ்வளோதான். மாடல் டெஸ்ட்டு வேணுமா? முதலே சொல்லுங்க, மாடல் டெஸ்ட்டு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை பணம் கொடுத்து ரெடி பண்ண சொல்லணும். நிறைய செலவுகள் இருக்குது, ஓகேவா? இப்படி முடிக்கணும், சீக்கிரம் முடிப்போம், ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான டாபிக்ப்பா. ஹியூமன் டெவலப்மெண்ட், மல்டி பவர் டெவலப் இண்டெக்ஸ், தமிழ்நாடை பற்றி நிறைய படிக்கணும். இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். சார் நெக்ஸ்ட் போலாம் சார். சப்ஜெக்ட் போலாமா? எழுதியாச்சா? ரைட். இன்னைக்கு மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி பற்றி பார்ப்போம், ஓகேவா? ரொம்ப முக்கியமான டாபிக். அதற்காக
வெரி குட். மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி, பல பரிமாண வறுமை. வறுமையே பல பரிமாணங்கள் பார்க்கப்படுகின்றது. A person who is poor can suffer multiple disadvantages. அவன் ஏழையா இருக்கிறான், அதே சமயத்தில் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்படுகிறான். அதான் முக்கியம். At the same time, for example, they may have poor health or malnutrition. அவன் ஏழையா இருந்தாலே அவனை சாப்பிட முடியாது. புரியுதா இல்லையா? புவர் ஹெல்த், மால் நியூட்ரிஷன். இன்னைக்கு எங்க பொண்ணுட அதான் சொன்னான், சேலத்துக்கு போயிட்டு வரும்போது. புரியுதுல்ல? A lack of clean water or electricity. அவனுக்கு எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்காது, தண்ணீரும் கிடைக்காது. Poor quality of work or little schooling. குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நல்ல வேலை கிடைக்காது, அவனால் படிக்கவும் முடியாது. ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஃபேக்டர் அலோன் சச் ஆஸ் இன்கம், ஒரே ஒரு இன்கம் தான் அவனுக்கு கிடைக்கும். இட் இஸ் நாட் எனஃப் டு கேப்சர் த ட்ரூ ரியாலிட்டி ஆஃப் பாவர்ட்டி. தான் அவன் அதை எனஃப், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பாவர்ட்டி அப்படி இருக்கும். மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் பாவர்ட்டி தட் கேப்சர் deprivations in education and access to basic infrastructure in addition to income or consumption at the American dollar 2.15 international poverty line as per World Bank. World Bank என்ன எவ்வளோ சொல்கிறாங்க? $2.5 கம்மியாக இருந்தாலும் முடிஞ்சு போது, செலவு பண்ண முடியாது, அவனால் இது வாங்கி சாப்பிட முடியாது. The World Bank defines the international poverty line USD 2.15. USDனா அமெரிக்கன் டாலர், United States dollar 2.1 in 2017 purchasing power party terms daily to measure மானிட்டரி வேலை. டெய்லி ஒரு சம்பாதிக்கணும். 2.0 எவ்வளோ? கிட்டத்தட்ட இன்றைக்கி 80 ரூபா வச்சா கூட கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? 200 ரூபா கிட்டத்தட்ட வரும். அப்போ அவன் சம்பாதிச்சாதான் அவனுக்கு அன்றாட தேவைகள் பத்துன்னு சொல்ல. 200 ரூபா பத்துமா தெரியல, 200 ரூபா இருந்தால் தான் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும்னு சொல்லி யார் சொல்கிறா? வேர்ல்டு பேங்க் சொல்லுது. சரிம்மா, புரியுதா இல்லையா? அப்போதான் அவனுடைய அது மல்டி பாவர்ட்டி டைமென்ஷன் என்பது வறுமை. அவனுக்கு சோறு கிடைக்காது, சுத்தமான தண்ணி கிடைக்காது, புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் அவனுக்கு படிப்பு கிடைக்காது, ஓகேவா? அதுக்கப்புறம் அதிலே வறுமையில் ஒழிந்து கொண்டு இருப்பான். நான் சொன்னேன் பார்த்தியா, நான் டெல்லியில் ட்ரெயினில் போகின்ற போது பார்ப்பேன் தெரியுமா, அவங்க அந்த குழாய்களுக்குள்ளே தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு குழாய்க்குள்ளே வாழ்க்கை. அவன் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சாப்பாடு அடுத்த வேலை கிடைக்குமா தெரியாது, கிளீன் வாட்டர் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. தெரியும். நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொடுப்பாரு. எப்பா, நம்ம ட்ரெயினில் வரோம், போன உடனே தூங்கலாம், வீடு இருக்குது, புரியுது, எல்லாமே சொல்லுவோம். அதெல்லாம் போய் பாருங்க, புரியுதா? வேற எந்த மதமும் சொல்லாத அழகான கருத்துக்கள் இஸ்லாம் சொல்லு. தெரியுங்களா? நீங்கள் ஒரு வழிபோக்கனாக இருங்கள், நீங்க அந்நியனாக வாழுங்கன்னு சொல்லுது. வேற எந்த மதமும் அந்த நான் சொன்ன பத்தி இன்னைக்கு என் பாப்பா வரும்போது சொன்னா, என்ன சொன்னேன்னு கேட்டா, நீ கார்ல வரமா, காருக்கு டீசல் ஊத்துறோம், நீங்க ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா இது செலவு பண்ற அளவுக்கு என்ன பண்ணணும்? மனம் இருக்கணும். முதல்ல அந்த எக்கனாமி இருக்கணும். நீ பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டேன்னா, நான் கடன் வாங்கிட்டேன்னா நீ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு செல்ல முடியாதுமா. இதைத்தான் அழகா சொல்லுது புறநானூறா. உண்பது நாழி உடுப்பது ரெண்டுன்னு சொல்லுதுமா. இந்த பேசிக் கான்செப்டை வாழ்ந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொன்னோம். புரியுதா இல்லையா? இப்போ நான் ஒரு கடனாலே நான் வாங்கி கொடுத்தா தர முடியுமா? வாங்கி கொடுக்க மாட்டான், எரிஞ்சு விடுவாங்க மேலே, சும்மா வாமா. அப்போ என்ன ஆகும்? அந்த பிள்ளைகள் முகம் சோர்ந்து போய்விடும். சொல்றது புரியுது? அதனால நம்பிக்கை நாயகம் சொன்னா தெரியுமா, வழிபோக்கனாக இருங்கள், அன்னையனாக இருங்கன்னு சொல்லும்போது தான் எல்லாம் நீ செய்ய முடியும். அதே மாதிரி கஞ்சத்தனத்தை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதெல்லாம் கிடைக்காதனால தான் அந்த பாவர்ட்டி இருக்கு. தெரியுமா? பாவர்ட்டி உருவாகும் தெரியுமா? பாவர்ட்டி எங்கே உருவாகும் தெரியுமா? பேராசையில தான் பாவர்ட்டி உருவாகுது. தெரியுமா? பேராசை, அதில் தான் பாவர்ட்டி உருவாகுது. தனி மனிதன் தனக்கு கிடைத்தது போது நினைச்சானா என்ன ஆகும்? பாவர்ட்டி உருவாகாது. சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? 8% பேர்ட்டு தான் இந்தியாவுடைய 85% சொத்து இருக்கு. தெரியுங்களா? புரியுதா? அவன் பேராசை. இப்போ ரிலையன்ஸ் அதிபர் யாரு? அம்பானி பெரிய வீடு கட்டின பிறகு ஒரு கவிஞன் சொன்னார், அவர் அவ்வளோ பெரிய கட்டிட்டாரு, ஆனால் 9 நாழி உடுப்பது 2. அவ்வளோ பெரிய பில்டிங் எங்கே படுக்க முடியும்? அவர் எல்லா பில்டிங் படுக்க முடியுமா? இல்லை, ஒரே ஒரு பெட்ரூம் தான் படுக்க முடியும். அவர் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுக்க முடியுமா? முடியாது. ஒரே ஒரு ட்ரெஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஒரு பேண்ட்டு, ஷர்ட்டு, கோட் ஷூ போட்டுக்கலாம். அதுவும் பசிச்சாதான் சாப்பிட முடியும். 9 நாடின்னு சொன்னா தெரியுங்களா? கான்செப்டை புரிஞ்சுக்கோங்கப்பா, வாழ்க்கையினுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. புரியுதுல?
அந்த வாழ்க்கையினுடைய கான்செப்ட் கொஞ்சம் வறுமை இருக்காது. புரியுதுல்ல? இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு காலத்தில் ஜக்காத் கொடுப்பதற்கு குடிப்பீங்க, அதை வாங்குறதுக்கு ஆளுக்கான்னு சொல்றாரு. என்ன அப்துல் ரஹ்மான், ஹதீஸ் கரெக்டா தப்பா? அப்சல்யூட்லி கரெக்ட் சார். இருக்க ஆள் இருக்க மாட்டான், நீங்க கொடுக்கறத வாங்க ஆள் இருக்க மாட்டான். ஏழை யாருமே கிடையாதுன்னு சொல்லுது. ஏன்னா பாவர்ட்டி உருவாகிறது மிக முக்கியமான காரணம் இங்க பேராசை தான். தெரியுங்களா? பேராசை இருக்கு பத்தி அது பாவர்ட்டி உருவாகிடுச்சு. தெரியுங்களா? இந்தியாவில் அதான் நான் சொல்லலப்பா, தாதோபி நவரோஜி அப்பயே எதிர்ப்பாரு. பிரிட்டிஷ் உடைய அந்த கிரீடு தான் வந்து எங்களை ஏழையாக்கின்னு சொல்லி எழுதிருப்பாரு. இதுல அவர் எழுதின புக்கு பேர் தெரியுமா ரேஷ்மா? சூப்பர் புக்கு அது சார். அன்பிரிட்டிஷ்ட் பாவர்ட்டி அழகா எழுதிருப்பாரு. இந்த பிரிட்டிஷ்க்கு நான் அதுதான் சொல்ல வரேன், தெரியுமா இல்லையா? அதுதான் காந்தி அழகா சொன்னார், தேவைக்கு மேல் வைத்துக் கொள்பவன் யாரு? அவன் தான் கொள்ளையக்காரன் சொன்னார். புரியல? கொள்ளைக்காரனா யாரு? தேவைக்கு மேல் வைத்துக் கொண்டால் அவன் கொள்ளைக்காரன். ராபரி இதெல்லாம் ஆனா பேசினா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. புரியுதுல்ல? இதெல்லாம் வந்து மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி கொடுமையான தெரியுமா? ஏழ்மை கொடிது, இளமையில் வறுமை கொடிது. யார் சொன்னா? யார்ப்பா சொன்னா? டைமென்ஷனை பாருங்க. உங்களால இப்ப வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு ஓஏபி நிறைய பேர் வாங்கி கொடுத்தாலும் பாவர்ட்டி போயிடுது. தெரியுங்களா? நீங்க ஒரு கலெக்டரா வரீங்க, யார் வேணா வரலாம், அக்பர் பாஷா வரலாம், யார் வேணா வரலாம். புரியுதா இல்லையா? வரீங்கன்னா உங்களால வந்து ஒரு 20 பேர் ஓஏபினா அந்த 20 பேருக்கு மாசம் பணம் கிடைக்கும், வறுமை போயிடும். சரிங்களா சார்? இந்த சர்வதேச அளவீடு போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா, 2.51 அமெரிக்க டாலர் மதிப்பு 86 ரூபாய் இருக்குமா? அதை பிறகு 200 ரூபாய் ஒரு கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஒரு நாளைக்கு அவனுக்கு தேவை. அப்பதான் வறுமை இல்லாம எப்படி சொல்றாங்க. அது என்ன சார் 52.15 சார்? இல்ல 2.15 2.51. ஓ, அது டாலரா? சரி சரி சரி. 2017 சொல்லிருக்காங்க. இப்ப வந்து அதுக்கு மேல போகும். இப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 300 ரூபாவது இருக்கணும். இருந்தா தான் அவங்களால வந்து சரியா பண்ண முடியாது. இல்ல வறுமைக்கான காரணங்கள் கேட்பான் தெரியுமா? வறுமைக்கான காரணம் வந்து இந்தியாவில் முக்கியமா வந்து பாப்புலேஷன் தான். 2வது இல்லிட்ரசி, கல்வியறிவின்மை. 3வது வந்து இந்த மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, டிஸ்பாரிட்டி ஆஃப் இன்கம், ஏற்றத்தாழ்வுகள். இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம். இப்போ கியூபான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கெல்லாம் சமதர்மம், வறுமையே வந்து ரொம்ப அளவு குறைச்சிருப்பாங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம். சார் கியூபால தான சார் ஃபிடல் காஸ்ட்ரோ இருந்தாரு? ஃபிடல் காஸ்ட்ரோ இருந்தாரு. எதாச்சியாப்பா அடுத்த டைமென்ஷன்ஸ் பார்க்கணும் சார். சார் பொறுமையா எழுதுங்க, இன்னும் தப்பு இல்லை. இந்த வீடியோஸ்லாம் பாருங்க, புரியுதா? இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா போன அந்த சிபிஎஸ் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் சொன்னார், நான் ஒரு டாபிக் எடுத்து எலாபரேட் பண்ணிங்களே சார் சொன்னார். பரவாயில்ல, தமிழில் சொல்லுது பல பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். அந்த எலாபரேட்டெல்லாம் வந்து வாதியாராக இருக்க முடியாது சார் சொன்னார். எலாபரேட்டாக படிங்க, சர்வீஸை வாங்குங்க. ஒரு பொன்னான காலத்தினுடைய செயல்பாடுகள் கைகளில் வந்து கண்ணாடி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. உடைத்து கொள்ளாமல் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சார் இந்த பண மதிப்பை நிர்ணயம் செய்யறது உலக வங்கி தானா சார்? பண மதிப்பு என்பது IMF இருக்குது. 2வது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அதிகரிக்க பணத்தின் மதிப்பு உயரும். இறக்குமதி ஆவா பணத்தின் மதிப்பு குறைந்துடும். பல்வேறு வகைகள் நினைப்பாங்க. அது நான் ஒரு நாள் சொல்லித்தரேன், ஓகேவா? ஒரு நாட்டினுடைய பணத்தின் மதிப்பு என்பது நாட்டினுடைய பொருளாதார தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி, அந்த நாட்டினுடைய தொழில்நுட்பம் பல்வேறு வகையை சார்ந்து போகும். உங்களுக்கு ஒரு வகையை சாராது, ஓகேவா? ஒரு நாளைக்கு நான் நடத்துகிறேன். ஹவு டிசைடட் ஃபார் த
மணி வேல்யூவின் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நடத்துவோம். சர்வதேச சந்தையில் எப்படி வந்து பணத்தின் மதிப்பு எப்படி நிர்ணயிக்கப்படுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பண மதிப்பு இருக்கும், புரியுது இல்லையா? இப்போ டாலர் என்பது காமனானது. அதே மாதிரி ஐஎம்எஸ் பேஸ்கெட் இருக்குது, அதில் வந்து 5 நாட்டு பணம் இருக்கும். சைனாவுடைய பணம் இருக்குதுல, அதில் வந்து அமெரிக்க பணம் இருக்குது, நிறைய நாட்டுடைய பணம்லாம் இருக்குது. அந்த பணம் தான் மற்ற பணங்களை டிசைட் பண்ணும். நிறைய படிக்கணும் அப்துல் ரஹ்மான். கடல் மாதிரி, புரியுது இல்லையா? கடலை விட பெருசு. இப்போ ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னே ஒன்று இருக்குது, சிறப்பு எடுப்பு உரிமைன்னு IMF இருக்குது. இந்தியாவும் அது அந்த உரிமை உண்டு. அப்போ அதெல்லாம் என்னன்னு நம்ம படிக்கணும், நிறைய விஷயம் படிக்க வேண்டியது. சார் எனக்காக ஒரு தடவை அந்த 5 நாணயம் சொன்னீங்கல்ல சார், 5 நாட்டு இது அந்த பாயிண்ட் நீ 3 ஸ்லைட் பாக்கி இருக்குது. ஆரம்பிச்சா அதுல வந்து இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தா அப்புறம் அவங்க தப்பா நினைப்பாங்க. ஓகே, நாளைக்கு நான் சொல்றேன். நாளைக்கு IMF உடைய பேஸ்கெட்னா அது விளக்கணும், புரியாது உடனே உனக்கு புரியாது. IMF பேஸ்கெட் தான் விளக்கணும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7:45 மணி ஆகி போச்சு. நாளைக்கு வந்து விளக்கணும். ஓகே, இன்ஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் பேஸ்கெட்னா என்ன, IMF உடைய பேஸ்கெட் என்ன, ஸ்பெஷல் டிராயிங் என்ன, அது நாளைக்கு உங்களுக்கு விளக்கறோம். ஓகேவா சார்? நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? நான் டைம் என்பது ரொம்ப குரூஷியலா போனா டாபிக்ஸ் முடிக்க முடியாம போயிடுது. ஒரு ஆன்லைன்ல பார்க்க டாபிக் நீங்க அடிக்கடி டெய்லி சொல்றீங்கல்ல சார், நிறைய படிங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் சொல்லி தரேன். இன்னைக்கு வந்து அது வந்து பேஸ்கெட் போனாலே போயிடும், எங்கேயோ போயிடும். இன்னைக்கு கேட்கல சார், இன்னைக்கு கேட்கல, நான் படிக்கிற டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். வெரி குட், வெரி குட், சந்தோஷமான. பாத்தீங்களா, இப்ப இதுல பாத்தீங்களா 3 டைமென்ஷன் ஆஃப் பாவர்ட்டி சொன்னா பாத்தீங்க. பாவர்ட்டி வந்து 3 டைமென்ஷனா பிரிக்கிறாங்க. ஒரு பாவர்ட்டி ஹெல்த், முக்கியமான சுகாதாரமே போயிடும், புரிதலே? அந்த வறுமைக்கான முக்கிய குறிக்கோளே சுகாதாரம் போயிடும், புரிதல? சுகாதாரம் என்பது வறுமைக்கான இதே போயிடும், சுகாதாரம் போயிடும். அப்புறம் கல்வி போயிடும் சொன்ன பாத்தியா, கல்வி போயிடுது, கல்வி போயிடும். அப்புறம் வாழ்க்கை தரம் போயிடும், வாழ்க்கை தரமே அவங்களுக்கு இருக்காது, புரிதல? இதெல்லாம் 3 தான் வந்து பல பரிமாண வறுமை, வாழ்க்கை தரம் போயிடும். இப்போ சுகாதாரம் எப்படி போகுது? அவனுக்கு நியூட்ரிஷன் கிடையாது, சத்துணவு கிடையாது. சைல்டு மொராலிட்டி, குழந்தை சத்து இல்லாமல் இருக்கும், புரோட்டீன் குறைபாடு வந்துடும், மராஸ்மஸ், அப்புறம் வந்து குவாஷிகர் நோயெல்லாம் வந்துடும், சத்துணவு கிடைக்காது. யாரையா சத்துணவு கிடைக்குமா? கிடைக்காது, சத்துணவு கிடைக்காது. அப்புறம் கல்வி பார்த்தா இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அடிங்காட்டி அவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு நிலை ஏற்படும் அவனுக்கு. அப்புறம் ஸ்டாண்டர்ட் லைஃப் பார்த்தா, லிவிங் பார்த்தா குக்கிங் ஃபியூல் இருக்காது, அடுப்பு கறி தான். அப்புறம் என்னன்னா வந்து குச்சி பொறிக்கிட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. சானிடைசர் சுத்தம் இருக்காது, குடிக்கிற இடமே ஒரு தட்டி மாதிரி தான் இருக்கும். ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஹவுசிங் இருக்காது, அசட் இருக்காது, சொத்து இருக்காது. இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்காது அவங்களுக்கு. குக்கிங் ஃபியூல்லாம் என்ன, நம்மளை மாதிரி எல்பிஜியில் சமைக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது விறகு அடுப்பு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சானிடேஷன் இருக்காது, சுகாதாரம் இருக்காது, குடிதண்ணி இருக்காது, மின்சாரம் இருக்காது, வீடு இருக்காது, அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்காது. இதுக்கு முக்கியமானது எப்படி பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா? குறிப்பாக 3 விஷயங்கள் தான் வந்து பல பரிமாண வறுமைக்கு காரணம். ஒன்று சுகாதாரம், இன்னொன்று கல்வி, 3வது வாழ்க்கை தரம். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா, இதே மாதிரி போட்டு எழுதுங்க, அழகாக போட்டுருக்காங்க. எழுதியாச்சாப்பா சார்? நெக்ஸ்ட் போலாம் சார். நான் ஸ்லைடு பார்த்து நான் இது டிரா பண்ணிக்கிறேன் சார். பொறுமையா எழுதுல, பொறுமையா முதல்ல எழுதுப்பா, அவன் ஃபாஸ்டா பண்ணி பொறுமையா எழுதுப்பா. எதுனாதான் மனப்பாடம், அதுக்குள்ள எழுத வேண்டிய கிடையாது, புரியுதுல்ல? அதுக்கு டைம் இருக்குது, 10 மினிட்ஸ்க்கு டைம், பொறுமையா எழுது. எல்லாமே இங்கிலீஷ்ல புரியுதா புரியுதான்னு கேளுங்க, தமிழ் எழுதியிருக்கேன். சைல்டு மொராலிட்டினா குழந்தைக்கு சத்துணவு கிடைக்கணும், குழந்தை வந்து சத்துணவா இருக்கணும். இயர் ஆஃப் ஸ்கீம்னா பள்ளி கல்வி வந்து எத்தனை வருஷம் நம்ம படிக்கிறோம். இப்போ சில பேரை 25 வருஷம்லாம் படிக்கணும் குறைஞ்சபட்சம் கல்வியை, அதெல்லாம் இருக்குதா? பள்ளி கல்வி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். அப்புறமேட்டுக்கு வந்து வாழ்க்கை தரம்னா அவங்க சமையல் அறையிலேருந்து, குடிக்கிற தண்ணீர்லேருந்து, அப்புறம் மின்சாரத்திலிருந்து எல்லாமே வருது உங்களுக்கு. சார் அந்த 3 டிமினேஷன் ஆஃப் 14 போட்டிருக்கீங்களா சார்? அது வந்து 3 வகையான ஏழ்மையா சார்? ஆமா, 3 பரிணாமங்கள் பாதிப்பு. சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், 3 பரிணாமங்கள்.
3 பரிணாம சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். பொறுமையா எழுதுங்க அப்துல் ரஹ்மான், டைம் இருக்கு அதுக்கெல்லாம். பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்களே, இதுவரையும் யாரும் கேட்க மாட்டாங்க. IMF பேஸ்கெட்லாம் கேட்குறீங்க, அந்த 5 நாட்டு பணம் என்ன, அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இல்லை, IMF பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? இதெல்லாம் எடுத்து பாருங்க, புரியுதா இல்லையா? ஒவ்வொரு வீடுவா திரும்ப ரீகால் பண்ணி பாருங்க, அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எழுதியாச்சாப்பா? சார் 1 மினிட். அந்த ரெட்டு, அந்த பிங்க், அந்த ப்ளூ போட்டிருக்கீங்கல்ல சார், அதுக்கு அந்த ரெட்டுக்கு என்ன அர்த்தம் சார்? அப்படி ஏதாவது இருக்கும்ல அந்த கலருக்கு? இல்லை, அப்படி இல்லை, அது ஃபர்ஸ்ட் பிரிச்சிருக்காங்க. ஹெல்த்து, எஜுகேஷன் பிரிச்சிருக்காங்க. ஹெல்த்னா வந்து சத்துணவு வந்துடும், எஜுகேஷன்னா கல்வித்தரம் வந்துடும், உங்களுக்கு வந்து வாழ்க்கை தரம்னா உங்களுடைய சமையல் எரிவாயுலேருந்து, உங்கள் சுகாதாரத்திலிருந்து, குடி தண்ணீர்லேருந்து, மின்சாரத்திலிருந்து, வீடுகள்லேருந்து, சொத்துக்கள் வந்துடும். அவ்வளோதான். முகமது ஹாரிஸ் புரியுதா? பல பரிமாண வறுமை புரியுதா முகமது ஹாரிஸ்? புரியுதுங்க சார். வெரி குட். டவுட் இருந்தா கேளுங்கப்பா. நம்பர் பாஷா புரியுதா? அக்பர் பாஷா மெசேஜ் தான் பண்ணுவார், புரியுதா இல்லையா சொல்றது? போலாமா? போலாம் சார். ரைட்டுப்பா, பரிதி மார்க் லைனை பற்றி பார்க்க வேண்டியிருக்குது, அதை பார்த்து தான் முடிஞ்சு போச்சு. பரிதி மார்க் லைனை
மறைவு பார்த்தீங்களா? தமிழ் உள்ளுகொண்டு அயராது தமிழ் தொண்டாட்டிய பரிதிமாறு கலைஞர் தமது 33 யங் ஷாப்லேயே போயிட்டார். 33 அகவையில் இயற்கை எழுதினார். ரொம்ப யங் ஷாப்லேயே போயிட்டார். 33 வயதிலே போயிட்டார். நடுவண் அரசு பரிதிமாறு கலைஞருக்கு அஞ்சல் வெளியிட்டு சிறப்பிட்டது. அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. போஸ்டல் ஸ்டாம்ப் அவருக்கு வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. செம்மொழி காலக்கோடு. செம்மொழியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழ் பரிதிமாறு கலைஞரின் உயர் தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்டது. 1901 ஓகேவா? உயர் தனி செம்மொழி, உயர் தமிழ் தனி செம்மொழி வெளியிடப்பட்டது. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களும் அனுப்பி வலியுறுத்தியது. எங்க இந்திய அரசு இந்திய பல்கலைக்கழகம் அறிவிக்குது. 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில். 1919 கரந்தைனா இது தஞ்சை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்று. கரந்தை என்பது தஞ்சாவூர் இருக்குது, தஞ்சையில் இருக்குது. அங்க கரந்தை தமிழ் சங்கம் 1919 நிறைவேற்றுது. 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவனரால் எழுதி வெளியிடப்பட்டது. தேவநேய பாவன மொழி ஞாயிறு சொல்லுவாங்களா இல்லையா? தேவநேய பாவன மொழி ஞாயிறு அவரால் வெளியிடப்படுகின்றது. மொழி ஞாயிறு அவரால் வெளியிடப்படுகின்றது. 2004 தெரியும் உங்களுக்கு, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழி அறிவிக்குது. இப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? 1901 தொடங்கின போராட்டம் 2004 தான் முடியுது. கிட்டத்தட்ட 103 ஆண்டு காலம் தமிழை செம்மொழியாக்க போராட்டம் நடந்தது. 103 ஆண்டுகள் சிந்திச்சு பாருங்க, புரியுதா? அதற்கு பிறகுதான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உடனே அறிவிச்சில்லை. 103 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகுதான் தமிழை செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க. எல்லா பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா, கரெக்டாக எழுதுங்கப்பா. மொழி ஞாயிறுப்பா அவர் பேரில் லைப்ரரி இருக்குது. எங்க சென்னை மவுண்ட் ரோட்டில் தேவநேய பாவன லைப்ரரி. அதெல்லாம் உட்காந்து படிப்போம் நாங்கள். ஏசி, ஃபுல் ஏசி அப்போவே. இப்போ இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்குது தேவநேய பாவன லைப்ரரிலாம். இன்னும் அவருக்கு பேரே மொழி ஞாயிறு. அவர் தான் 1966 உயர் தனி செம்மொழி பரிதிமாறு கலைஞருக்கு அப்புறம் எழுதி வெளியிட்டிருக்கிறார். உயர் தனி தமிழ் செம்மொழின்னு சொல்லி வெளியிட்டிருக்கார் கட்டுரையை. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா, ஒழுங்காக படிங்கப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு வாங்க, ஓகேவா? இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், அடுத்த வாரம் இந்த மல்டி பாவர்ட்டி டைமென்ஷன் டெஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக அழகாக எழுதுங்கப்பா.
1901 தொடங்கப்பட்ட போராட்டம் தமிழுக்கு செம்மொழி என்பது 2004ஆம் ஆண்டு தான் இந்த போராட்டம் ஓய்வு பெற்று தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்படுகின்றது. 103 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட போராடி இருக்காங்க. பொறுமையாக அழகாக எழுதுங்கப்பா. 1919ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு. அப்பவே அவங்க கரந்தை தமிழ்ச்சங்கம் தஞ்சை தமிழ்ச்சங்கம் வந்து அப்பவே வந்து தீர்மானம் நிறைவேற்றியது. கம்ப்ளீட்டடா? எஸ் சார். ஓகே தான். அப்துல் ரஹ்மான் எழுதியாச்சா? நோ சார். பொறுமையாக எழுதுங்க. இன்னொரு ஸ்லைடு இருக்கா சார்? இல்லை அவ்வளோதான்ப்பா. இன்னும் ஸ்லைடு போட்டால் நீங்கள் படிக்கணும்ல. மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி மனப்பாடம் பண்ணி இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உட்காந்து படிக்கணும். நாளைக்கு வேற ஒரு புது டாபிக் கொண்டு போகணும். ஐஎம்எஃப் பேஸ்கெட் வரை கேட்டார், அதையும் நாளைக்கு பார்க்கணும். சார் எழுதிட்டா லீவ் ஆகலாமா சார்? லீவ் ஆயிடும். தேங்க்யூ சார். எழுதின போது அப்புறம் என்ன இருக்கு, லீவ் ஆகி நீங்கள் போய் உங்களுடைய இதை வந்து பாருங்கள், படிங்க. உட்காந்து ஒழுங்காக படிங்கப்பா. மனோஜ்குமார் கரெக்டாக படிப்பா, கரெக்டாக இருப்பா. ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றாய். ஓகேவா? கரெக்டாக பயன்படுத்திக்க. சார் குறுக்கிடுறேன்னு நினைக்க வேணாம். அவர் என்ன சார் முக்கியமான காலகட்டத்துல இருக்கிறாரு தெரியல. யாரு? மனோஜ்குமார். ஏன் இல்ல சார், அவர் முக்கியமான காலகட்டம்னா சர்வீஸ் வாங்கி அவன் போன முறை எழுதி வாங்கல, இந்த முறை வாங்கி ஆகணும்ல. அதுதான் முக்கியமான காலகட்டம். சரிங்க சார். அவனு 4 வருஷமா படிக்கிறான்ல, கொரோனால இருந்து படிக்கிறான். அப்புறம் வாங்கினா அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? அதுதான் முக்கியமான காலகட்டம்னா முக்கியமான காலம் வாங்கி ஆகணும். அதான் கம்பல்ஷன், கட்டாயம். அதுதான் முக்கியமான காலகட்டம், வாங்கி ஆகணும்ல. அதுதான் முக்கியமான காலகட்டம். தமிழ் நல்லா பண்ணுவான். இப்போ ஜிகே முக்கியமாக மேக்ஸ் நல்லா பண்ணுவான். ஜிகே கரெக்டாக படிக்கணும்ல, அப்போ தான் கரெக்டாக வர முடியும். முக்கியமான காலகட்டம் இல்லை. அது அப்புறம் கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா, கரெக்டாக படிங்கப்பா.